இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இவ்வளவு நேரம் ஜாலியா தானே இருந்தீங்க. முதல்ல ஜான்சிக்கு ஃபோன் பண்ணி அவளை இங்க வர சொல்லு. என்னங்க, என்ன விஷயம்? நான் சொல்றதை மட்டும் செய்யு. ஜான்சியையும் பத்மநாபனையும் இங்க வர சொல்லு. சரிங்க. பாட்டி எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? பாட்டி சொல்லுங்க. அம்மா ஜான்சி, பத்துவையும் கூட்டிக்கிட்டு நம்ம ரூமுக்கு வாமா. தாத்தா உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு. சரிங்க பாட்டி, இதோ வரேன். ஜான்சி இந்த நேரத்துல கால் பண்றாங்க. ஹலோ பெரியப்பா, தாத்தா என்னையும் உங்களையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, உடனே வாங்க. சரி, நான் உடனே வர்றேன். ஏங்க நில்லுங்க. என்னங்க? அவங்கள வர சொல்லிட்டியா இல்லையா? அதான் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சொல்றேன்ல, அவங்களும் வரட்டும். சரி. என்னம்மா ஜான்சி, எதுக்கு சித்தப்பா அவசரமா வர சொன்னாரு? தெரியலையே பெரியப்பா, வாங்க என்னன்னு போய் பாப்போம். சரிம்மா. தாத்தா. அம்மா வாமா. வா ஜான்சி, வா. ஜான்சி, வா. தாத்தா என்னாச்சு தாத்தா? எதுக்கு உடனே வர சொன்னீங்க? என்ன விஷயம்? பாட்டி, தாத்தா ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? தெரியலம்மா. போன போட்டு உங்க 2 பேரையும் வர சொல்லி சொன்னாரு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் கேட்டாலும் ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. தாத்தா என்னாச்சு தாத்தா? சித்தப்பா, சித்தப்பா என்னாச்சு? சொல்றேன். அந்த கொலகார பாவிங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். தப்பு மேல தப்பு பண்ணிட்டு அடிபட்டு திருந்துறவங்கள நான் பார்த்திருக்கேன். ஆனா இவங்க எவ்வளவு அடிபட்டாலும் அடுத்து என்ன தப்பு பண்ணலாம், அதை எப்படி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க எல்லாரும் அடுத்து ராணியை எப்படி கொலை பண்றது, அதுக்கான சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்குறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க சொல்றது நிஜமா? அந்த கொலகார பாவிங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க போல இருக்க. பேசாம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடலாங்க. நான்சென்ஸ். என்ன சொல்ற நீ? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையால இருக்கு. அந்த கொலகார பாவிங்களுக்கு பயந்து நாம குடும்பத்தோட காலி பண்ணிட்டு போகணுமா? நாமளா அவங்களான்னு ஒரு கை பார்த்துடலாம். உங்க 2 பேரையும் நான் இங்க வர சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன சித்தப்பா, சொல்லுங்க. நாளைக்கு காலையில நீ தான் இந்த டாபிக் ஆரம்பிக்கணும். நானா? நீ கேட்டா கண்டிப்பா அண்ணன் அண்ணியும் தட்டவே மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். தாத்தா நாங்களும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம். சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நீங்க போய் படுத்து தூங்குங்க. சரிங்க சித்தப்பா. வாம்மா. என்னங்க வாங்க ரெஸ்ட் எடுங்க. நீ போய் படுமா. நாளையோட உங்க ஆட்டம் முடிய போகுதுடா. என்ன காரியத்துக்காக நீ அந்த வீட்டுக்கு போடா? குடிச்சிட்டு கும்மாளம் போடவா நான் உன்னை அங்க அனுப்புன? அவங்க 3 பேருக்கும் சொந்தமான பொருள் என்னன்னு தேட ஆரம்பிச்சியா? இல்ல, இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல குருவே.
இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி வரப்போகுது. இன்னைக்கு இரவுங்கிறதுனால இன்னும் 60 நாளிகைகள் தான் இருக்கு. பகல் 30 நாளிகைகள் அதை தேட ஆரம்பிக்கணும். ராத்திரி 30 நாழிகைக்குள்ள அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கல என்னுள் உருவான நீ மேலும் சித்திரவதை அனுபவிப்பாய். அதையும் நானே செய்வேன். வேண்டாம் குருவே, வேண்டாம் வேண்டாம் குருவே, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க குருவே. உங்க உத்தரவுப்படியே அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சிடுறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, என்ன மன்னிச்சிருங்க. சரி, ரொம்ப நன்றி குருவே. இறுதியான சந்தர்ப்பம். சொன்ன காரியத்தை சரியாக முடித்து விட்டு வா. போ. அக்கா, எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும்க்கா. உன்னாண்ட நான் பேசணும். வாக்கா. அக்கா வாக்கா. ராணி, அக்கா இத பாரு. தாடிகாரன் தோள் பட்டையில நட்சத்திர மச்சம் இது. அது எப்படி திடுதிப்புன்னு வந்துச்சுன்னே தெரியலக்கா. உங்கள் மூவருக்கும் சொந்தமான ஒரு பொருள் அந்த வீட்டில்தான் இருக்கிறது. அதனின் ஆரம்பம்தான் இது. அக்கா, என்னக்கா நான் கேட்டுனே இருக்கிறேன், நீ என்னக்கா யோசிச்சுன்னு இருக்கிற? ராணி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், மனச தைரியமா வச்சுக்கோ. உன்னோட வயித்துல இருக்கிற குழந்தை பிறக்கிற வரைக்கும் நடக்கிற சோதனை எதையுமே நம்ம கண்டுக்காம இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல நாம போராடி தடுக்கணும். ஏக்கா, நீ என்னக்கா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. நீ உடனே இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிரு. சரிக்கா.